ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ கருவாடு குழம்புக்கு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்தளவுக்கு வதங்கணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக புளிக்கரைசல் அதையும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வரட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சுடுதண்ணி போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கருவாடை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய கருவாடு தொக்கு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.